முடிவுக்கு வந்த தமிழும் சரஸ்வதியும் சீரியல். இதுதான் கிளைமேக்ஸா? கதாநாயகியின் அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்கலாம். விகடன் புரொடக்ஷன் தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் முதல்ல விஜய் டிவியில் ஒளிபரப்பு பண்ணாங்க. இதுவரைக்கும் விகடன் புரொடக்ஷன் சன் டிவியில் தான் அதிகமான சீரியலில் ஒளிபரப்பு செஞ்சாங்க. முதல் முறையாக விஜய் டிவியில் இந்த சீரியல் மூலமாக தான் விகடன் காலடி எடுத்து வச்சாங்க. இந்த சீரியல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 700 எபிசோடுகளை தாண்டி ரொம்ப வெற்றிகரமாக கடந்து வந்தது. ஆரம்ப காலத்தில் இந்த சீரியல் ரொம்பவே அதிகமான மோசம் இருந்ததால் நிறைய ரசிகர்களால் பார்க்கப்பட்டு வந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாகவே வந்த கதையை மீண்டும் வரதால் ரசிகர்கள் கொஞ்சம் அதிருப்தியில் இருந்தாங்க. அதே சமயத்தில் இந்த சீரியல் இப்போ திடீர்னு இந்த வாரம் முடிவுக்கு வரப்போ தான் அப்டேட் வந்திருக்கு. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையோட இந்த சீரியல் முடிவடைன்ட்டு அப்டேட் வந்திருக்கு. இதுக்கான கடைசி நாள் ஷூட்டிங் பார்த்திங்கன்னா நேற்று நடந்திருக்கு. நேற்று கிளைமேக்ஸ் காட்சியில் முடிஞ்சதும் ஷூட்டிங் பார்ட்டில் இருந்த தமிழ், சரஸ்வதி சீரியல் நடிகர் எல்லாருமே கேக் வெட்டி தங்களுடைய மகிழ்ச்சி மற்றும் கஷ்டங்களை எல்லோரும் பகிர்ந்துட்டுருக்காங்க. இந்த புகைப்படங்கள் எல்லாமே இணையத்தில் ரொம்பவும் வைரலாகி வருது. இந்த சீரியலோட தீவிரமான ரசிகர்கள் எல்லாருமே இந்த சீரியலை ரொம்ப மிஸ் பண்ணுறதாகவும் சொல்லிட்டுருக்காங்க. அதே சமயத்தில் இந்த சீரியலில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு. இன்றைக்கான எபிசோடில் பார்த்திங்கன்னா கோமாவில் இருந்த அர்ஜுன் கண்ணை முடிச்சிட்டாரு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அர்ஜுன், அவங்க அம்மா, அக்கா, அவங்க மாமா 4 பேருமே சேர்ந்து தான் தமிழை எதிர்த்து வந்தாங்க. ஆனால் இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா அர்ஜுனுடைய மாமாவே அர்ஜுனுக்கு எதிராக திரும்பிட்டார். அர்ஜுனோட மாமா பரமவே அர்ஜுன் அடித்து அர்ஜுன் கோமாவுக்கு போயிட்டு இருந்தார். ஆனாலும் விடாத பரம அர்ஜுனை கொலை செய்யறதுக்கான முயற்சியை எடுத்திருந்தார். ஆனாலும் திடீர்னு அர்ஜுன் கண்ணு முடிச்சிட்டாரு. கண்ணு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்ஜுன்ட்டு அதை பற்றி எந்த உண்மையை வெளியே சொல்லலை. அதில் ராகினி சொத்தை அர்ஜுன் பேருக்கு மாற்ற போகிறான்ட்டு சொன்னதால் தான் அர்ஜுன் கண்ணு முடிச்சிட்டாரு என்னன்னு தெரியல. ஏன்னா பரம் சொல்லியிருப்பார், அர்ஜுன் கோமாவில் இருக்கும்போது அவர் மேலே சொத்தை எழுதி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதான் அர்ஜுன் திடீர்னு கண்ணு முடிச்சாருன்னு தெரியல. ஒரு வேளை இது எல்லாமே ஆக்டிங் ஆகணும்னு தெரியல. பார்த்திங்கன்னா ராகினி சொத்தை மாற்றக்கூடாதுன்ட்டு தமிழும் கோதை எல்லாமே வீட்டுக்கு முன்னாடி சண்டை போட்டு போயிருக்காங்க. பார்த்திங்கன்னா கடைசி நாள் ஷூட்டிங்குடைய புகைப்படங்கள் எல்லாத்தையும் வசுவாக நடிக்கும் விஜய் சங்கீதா வெளியிட்டிருக்காங்க. புகைப்படத்தில் பார்த்திங்கன்னா சங்கீதா, தமிழ், சரஸ்வதி எல்லாருமே பத்திரப்பதிவு ஆஃபீஸில் இருக்கிறது மாதிரியான காட்சிகள் இருக்குது. கோதையால் அர்ஜுனோட அப்பா இறங்கலாம் அப்படின்ட்டு கோதையை புரிய வைப்பாங்க பொழுது, அதே மாதிரியும் அர்ஜுன் பண்ண எல்லா தப்புகளையுமே தமிழ் ராகினிக்கு புரிய வைப்பாருன்ட்டு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கடைசி நாள் ஷூட்டிங் புகைப்படத்தில் பார்த்திங்கன்னா வசுவோட அம்மா, சரஸ்வதி பாட்டி மற்றும் குடும்பத்தினர் எல்லாருமே அங்கே இருக்காங்க. இதனால் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறம் அர்ஜுன் ஜெயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழோட குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரியும், அதில் மொத்த குடும்பமும் கலந்து கொள்கிற மாதிரியும், அதோட இந்த சீரியல் முடிகிற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.